இந்த 3வது பாடம் யார் தலைவர்? இந்த கதையை இப்போ நம்ம பார்ப்போம். அது ஒரு பெரிய காடு. அதன் தலைவர் புலி. அது எல்லா மிருகங்களையும் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, பயமுறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ யாருக்குமே காட்டில் நிம்மதியாக வாழ முடியல. எல்லாருக்கும் ஒரே பயம். அப்போது தலைவர்னால் எல்லாரும் எப்படி இருக்கணும், அன்பாக அரவணைப்பாக இருக்கிற மிருகங்களெல்லாம் பாதுகாத்து எல்லாரையும் நல்லா பாதுகாக்கிறவன் பேர் தான் என்னது, தலைவன். அப்போ எல்லாரும் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, நம்ம காட்டுக்கு வேறு ஒரு தலைவரை முடிவு பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதை ஒரு முயல் அந்த புலிக்கிட்ட போய் சொல்லுது, நீங்கள் எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க, அதனால் நாங்கள் காட்டுக்கு வேறு ஒரு தலைவரை முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் நீ தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த புலி கேட்குது. அப்போ அந்த முயல் சொல்லுது, அப்போ எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் அவங்க குறைகளை போய் கேட்டு அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த புலி என்னை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, நான் அவங்க குறைகளை கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலி கேட்குது. அதுக்கப்புறம் அந்த புலி அந்த காட்டில் உள்ள மிருகங்களோட குறைகளெல்லாம் கேட்டு சரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த புலியோட ஒன்றா இருந்து இந்த காட்டை எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதைத்தானே நம்ம எல்லோரும் விரும்பணும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. முயலும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. நன்றி.